வணக்கம். ருத்ரோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் தாமரை பூக்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்வேதா அப்படிங்கிற வெரைட்டி. இது நான் டேங்க்கில் கொடுத்துருக்கேன். இலைகள் பாருங்கள், நல்லா தட்டு தட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி பெருசாக வரும்போது உங்களுக்கு பெரிய பெரிய பூக்களாக கிடைக்கும். நமக்கு குளத்தில் பூத்துருக்கிற மாதிரியே இந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸில் பெரிய பெரிய பூவாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டேங்க் பேரல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் பாக்ஸை விட டேங்க் பேரல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற தொட்டிகளில் தான் உங்களுக்கு பெரிய பெரிய பூக்களாக கிடைக்கும். ரீபாட் பண்ணவும் நம்ம தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம ரீபாட் பண்ணினா போதும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதோட டியூபர்ஸ் நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போகும்போது கரெக்டான டியூபர்ஸ் கிடைக்காது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போடும்போது ஃப்ளவரிங் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது டியூபரே ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த டியூபரை ரீபாட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சின்ன டியூபராக தான் கிடைக்கும். இந்த மாதிரி பேரல்ஸ் டேங்க்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய டியூபராக கிடைக்கும். ஸ்வேதாலெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய டியூபராக கிடைக்காது. ஒரு அளவுக்கான டியூபர்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ப்ளூமிங் இதில் ரொம்ப ஜாஸ்தி. போன டைம் பார்த்திங்கன்னா நான் பாட்டில் இருந்து எடுத்து டேங்க்கில் கொடுத்துருந்தேன். நல்லா ஒரு ப்ளூமிங் இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த டேங்க்லேருந்து எடுத்ததே கொடுத்துருக்கேன். டியூபர் சின்னதாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வரல பாருங்கள், கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இன்னும் டைம் ஆகும். டைம் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா பெரிய செடியாக அதுவும் வளர ஆரம்பிச்சுக்கும். அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா பேரலில் கொடுத்துருக்குற ஒயிட் ஸ்வான் அப்படிங்கிற வெரைட்டி. ஒயிட் ஸ்வான் நல்ல ஒரு எக்ஸல் வெரைட்டியாக கொண்டு வந்திருக்கேங்க. இது ஃபஸ்ட்டு ஃப்ளவர். இன்னுமே பெரிய ஃப்ளவராக வரும். செடி நல்லா முத்த நமக்கு பெரிய ஃப்ளவராக கிடைக்கும். அதுக்கு நம்மளோட டியூபர்ஸ் நல்லா தரமாக பெருசாக ஃபார்ம் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். முதல் தடவை பேரலில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், சின்னதாக. இது சின்ன ஃப்ளவரெல்லாம் இல்லைங்க, நல்ல பெரிய ஃப்ளவர். செடி பெருசாக ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே போய் பூக்கள் தரக்கூடிய வெரைட்டி தான் இந்த ஒயிட் ஸ்வான், அகிலா, ஸ்வேதா, இந்த வெரைட்டிஸ் எல்லாமே. பிங்க்லோட மிராக்கல் கூட அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவரிங் வரும் நீங்கள் பேரல்ஸில் கொடுக்கும்போது. அடுத்ததாக பார்த்துட்டுருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராபிக்கல் கிடையாது, செமி ட்ராபிக்கல் தான். செமி ட்ராபிக்கல் அப்படின்னா நமக்கு கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதமே பார்த்திங்கன்னா அது ஃப்ளவரிங் கொடுக்காது, செடியும் தலையாது, அப்படியே இருக்கும். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா திலன். அது கண்டினியூவாக ரீபாட் பண்ணாமல் அப்படியே தலைஞ்சு வந்துட்டுருக்கு. அடுத்ததாக இப்போ பார்த்துட்ருக்கிற வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் அப்படிங்கிற வெரைட்டி தான். பன்னீர் ரோஸ் நல்ல ஒரு பெரிய தாமரை வகைங்க. அதுக்காக இதுக்கு நான் பெரிய ஒரு டேங்க் கொடுத்துருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா செமி ட்ராபிக்கல் தான். இந்த கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதமும் உங்களுக்கு க்ரோத் இருக்காது, ஃப்ளவரிங் இருக்காது. பாருங்கள், இப்போ தான் நல்லா தலைய ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்கு நமக்கு வெயில் கிடைக்குதோ அந்த அளவுக்கு இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தலைய ஆரம்பிக்கும், பூக்களும் வர ஆரம்பிக்கும். இது நல்ல இலைகளெல்லாம் நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் மொட்டுக்களே வைக்க ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நமக்கு பெரிய பெரிய ஃப்ளவராக கிடைக்கும். எல்லா வெரைட்டிலையும் அந்த மாதிரி இருக்காது. ஒரு சில வெரைட்டிஸில் தான் இந்த மாதிரி நல்ல இலைகள் அதுக்கப்புறமா பூக்கள் வரும். அப்படி வர்ற பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா மெச்சூர்டு ப்ளூமாக கிடைக்கும் நமக்கு. பூவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ஒரு பிளேட்டை விட இது ஒரு பெரிய ஒரு இலைங்க. இது இருக்கிறதுலேயே இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு இலை இருக்குது. அது 2 இலையை சேர்த்துன மாதிரி இருக்கும். பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ பெரிய இலையாக இருக்குதுன்னு. இதோட ஸ்டாண்டிங் லீவ்ஸ் எல்லாமே இனி இதில் விட பெருசாக கூட நமக்கு கிடைக்கும். பார்க்கலாம். இப்போ தான் ஸ்டாண்டிங் லீவ்ஸ் வந்துட்டுருக்குங்க. மொட்டுக்கள் இனிமேல் வரலை. இனிமேல் தான் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தாமரை வளர்க்க ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய தொட்டிகளில் கொடுத்துக்கலாம். உங்களோட வீட்டு குளங்களில் நீங்கள் கொடுத்துக்கலாம். பொது குளங்களில் இந்த தாமரையை கொடுக்க வேண்டாம். அடுத்ததை பார்க்குறது பார்த்திங்கன்னா அருணிமா. இது கொட்டுற ஸ்டேஜில் இருக்குங்க. அருணிமாவும் நீங்கள் பேரல்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல நாட்டு தாமரை மாதிரி பூக்குங்க. நல்ல பிங்க், டார்க் பிங்க் அண்ட் லைட் பிங்க் ரெண்டுமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா மிராக்கல். பூக்கள் எனக்கு அதிகமாக தேவைப்படுதுங்க. அதனால தான் நான் நிறைய டேங்க்கில் கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னால் அடிக்கடி ரீபாட் பண்ணிகிட்ருக்க முடியாது. அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒயிட் அகிலா. இது ஒயிட் ஸ்வான் விட ரொம்ப அழகாக இருக்குங்க. இருக்கிறதுலேயே பெரிய ஃப்ளவராக பூக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலரில் பூக்கக்கூடிய வெரைட்டி நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா ஒயிட் அகிலா தான். இன்னுமே பார்த்திங்கன்னா இது நல்ல பெரிய பூவாக பூக்கும். இது இப்போ தான் செடி தளைஞ்சிட்ருக்குங்க. 2 மாதத்து செடி தான் இது. இதுலேயே பார்த்திங்கன்னா இது 5வது ஃப்ளவர். இது நான் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நமக்கு கிழங்கே வராமல் இப்போ தாங்க இன்னொரு பேரலை நான் கொடுத்துருக்கேன். இதை சிங்கிள் க்ரோத் தாங்க வந்துக்கிட்டே இருக்கும். இது இன்னொரு தொட்டி. இதில் பூத்து முடிச்சிருச்சுங்க. பூத்து முடிச்சு
கொட்டுற ஸ்டேஜில் இருக்குது அகிலா வந்து தானாக விரியும் போது மட்டும்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த கரெக்டான அந்த ஷேப் வந்து வராது. தானாக விரியும் போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். அதோட பிக்சர் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். தானாக விரிஞ்சிருந்தப்போ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சென்டரில் வர்ற இந்த கிளிப்பச்சை கலர் சீட் பாடு தாங்க ஒயிட் அகிலாவில் ரொம்பவுமே அழகாக நமக்கு காமிக்கும். இது 1 டே இல்லை 2 டேஸ் ஆயிடுச்சுன்னா அது டார்க் கலராக மாறிடும் அந்த சீட் பாடு. ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும். எந்த ஃப்ளவரை விட இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும். அதோட ஷேப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பூத்துக்கிட்டு இருக்கிற வெரைட்டிஸாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எல்லா பூக்களுமே வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து கிடைக்குதோ அதே மாதிரி தாமரை பூக்களும் நீங்கள் வீட்டில் பறிச்சுக்கலாம். அதுக்காக கரெக்டாக நீங்கள் பிளான்டிங் வந்து கொடுக்கணும். பிளான்டிங் மெத்தடு கரெக்டாக இல்லாமல் கொடுத்தீங்கன்னா இலைகள் மட்டும்தான் தழைஞ்சிக்கிட்டு இருக்கும். சரியான உரம் அதுக்கு கிடைக்கல அப்படின்னா அது வந்து நீங்கள் வெயிலில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து அது வந்து மொட்டுக்கள் வைக்காது. சரியான உரம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீபாட் பண்ணாமல் இருக்கும்போது கூட நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளவரிங் வரும். சின்ன சின்ன ஃப்ளவராக வந்தாலும் ஃப்ளவரிங் வந்து வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இது நம்மளாக ஓப்பன் பண்ணது. நம்மளாக ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள் இப்படி தான் இருக்கும். அதனால தான் இது தானாக விரியட்டும் அப்படின்னு விட்டுறணும். தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் நம்ம பறித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஒயிட் பியோனி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பறித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வந்து தானாக விரிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ரொம்பவுமே அழகான ஒரு ஷேப் கொடுக்கும். பட் ஒயிட் அகிலா அப்படி இல்லை. அடுத்தது நம்ம பார்க்குறது பாருங்கள், இது பிங்க் கலர் அகிலாவில் மெச்சூர்டு ப்ளூம். நீங்கள் பெரிய தொட்டியில் கொடுத்துட்டிங்கன்னா அது இப்படி தான் பூக்கும். பாருங்கள், இது ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் இருக்கும். இது ரொம்பவுமே அழகாக வருங்க. பெரிய டேங்க்கு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டேன். இது பேரல்ஸில் தான் வந்திருக்குது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலர் பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும் அகிலாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே. இது ஒயிட் அகிலா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்ததை பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா மஹிமா அப்படிங்கிற வெரைட்டி. இதுவுமே வந்து நான் ரீபாட் பண்ண முடியலைங்க. இந்த டைமில் எல்லாமே ப்ளூமிங் வர ஆரம்பிக்கும். எல்லாமே நீங்கள் ரீபாட் பண்ணினாலும் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் தலைய ஆரம்பிச்சிருக்கு. இதில் நான் ஒன்றுமே பண்ணவே இல்லை. நான் முதல்ல இதை பிளான்டிங் பண்ணும்போது 1 இயருக்கு தகுந்த அளவுக்கு உரம் கொடுத்து தாங்க வச்சுருப்பேன். அதனால் ரீபாட் பண்ணாமல் அப்படியே பூக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது டெரஸில் இருக்கிற அகிலா தான். பாருங்கள் இலை எப்படியா இருக்குன்னு. சடனாக வெயில் அதிகமாக இருந்ததுன்னா இதோட இலைகள் நான் முன்னாடி காமிச்சிடலைங்க, அந்த மாதிரி தான் ஆகும். இப்போ ஃபஸ்ட் டைம் ப்ளூமிங் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் டைம் ப்ளூமிங் ஸ்டார்ட் ஆகுது. இலை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஆரம்பிக்கும். அகிலா இப்படி தான் தழைஞ்சி வரும். பிங்க் அகிலா பொறுத்த வரைக்கும். ஒயிட் அகிலா மாதிரி எடுத்தோடனே பெரிய ஃப்ளவர் இந்த அகிலாவில் வந்து பிங்க் அகிலாவில் வராதுங்க. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மயூரி. இதுவும் பார்த்திங்கன்னா வெறும் பூக்களாகவே பூத்துக்கிட்டு இருக்குது. டெரஸில் பார்த்திங்கன்னா நல்லா பூக்கள் பூக்கும். நிலத்தில் வைக்கும்போது உங்களுக்கு பெரிய பெரிய பூவாக கிடைக்கும். இது டெரஸில் போய் இருக்கிறதுனால கண்டினியூ ப்ளூமிங் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இலைகள் அந்தளவுக்கு பெருசாக வராது. இதுக்கு இன்னுமே உரம் கொடுக்கணும். இப்படியே பூத்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு உரம் பத்தாது. நம்ம வந்து உரம் கொடுக்கணும். இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தாங்க இருக்குது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்தாலும் இது நல்லா ஒரு பெரிய பூ. பேரலில் கொடுக்கும்போது இன்னுமே பெருசாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அந்த வெரைட்டியை பேரலில் ட்ரை பண்ணணும். அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜினியா தாங்க. ரெட் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து முதல்ல நான் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தேங்க. இதோட வைலட் கலர் கூட இருந்துச்சு என்கிட்ட. இப்போ வந்து இல்லை. இது வந்து நான் விதை வாங்கியிருந்தேன் ஒரு 50 ருபீஸ்க்கு. அதில் 3 செடி தாங்க தழைஞ்சி வந்தது. ரொம்பவுமே அழகாக இருக்குங்க இந்த ஃப்ளவர். இதோட விதைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் தாமரை கிழங்கு கூட வாங்கிக்கலாம். நான் அப்படியே வந்து விதைகளெல்லாம் எடுக்க மாட்டேன். அப்படியே ஒரு பூவை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் தான் வந்து விதைகள் போட்டு செடிகள் எடுத்துக்கணும். தாமரை கிழங்குகள் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ கிழங்குகள் அவைலபிளாக தாங்க இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுவேன். சேல் வீடியோ வந்து இன்னொரு 2 டேஸ் கழிச்சு தாங்க வரும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.